ரீசெண்டா பாத்தீங்கன்னா தமிழ் டப்பிங்ல வெளியே இருக்கக்கூடிய ஒரு 5 தரமான படத்தோட ரிவ்யூ பத்தி தான் இந்த வீடியோல நாம பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள சீக்கிரமா போயிடலாம். ஃபர்ஸ்ட் பார்க்க போற படத்தை பொறுத்த வரைக்கும் 2025ல ஒரு சூப்பரான சஸ்பென்ஸ் த்ரில்லர் படமா எடுத்திருக்காங்க. இன்ஃபேக்ட் இந்த படத்தோட கிளைமேக்ஸ்ல ஒட்டி வர அந்த ட்விஸ்ட் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா தரமா ஒரு கூட்ட இருக்கும். சரி, கதை அப்படின்னு பார்க்கும்போது படத்துல வர நம்ம ஹீரோயின் புதுசா ஒரு ஜாப் தேடிக்கிட்டு இருக்காங்க. இவங்க நினைச்ச மாதிரி ஒரு பெரிய பணக்கார வீட்டுல இவங்களுக்கு பாத்தீங்கன்னா வேலைக்காரியா வேலை கிடைக்குது. போன அந்த இடத்துல ஒரு சில நாட்கள் நல்லாவே போகுது. ஆனா ஒரு கட்டத்துல நம்ம படத்தோட ஹீரோயினை அந்த வீட்டுல இருக்கிற லேடி பாத்தீங்கன்னா பயங்கரமா டார்ச்சர் பண்ண ஆரம்பிக்கிறா. இதுக்கப்புறம் அந்த வீட்டுல நடக்கக்கூடிய சம்பவம்லாம் என்ன, கடைசியா என்னாச்சு அப்படின்றது இந்த படத்தோட ஃபுல் ஸ்டோரியா இருக்கு. நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி இந்த படத்தோட கிளைமேக்ஸ்ல ஒட்டி வர அந்த ட்விஸ்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா பயங்கரமா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. படத்தோட பேரு தி ஹவுஸ்மேட். அமேசான் பிரைம்ல பாத்தீங்கன்னா தமிழ் டப்பிங்கோட அவைலபிளா இருக்கு. கில்மார்க் மட்டுமே தரமா வச்சிருக்காங்க. ட்ரை பண்ணி பாருங்க. இந்த நெக்ஸ்ட் பார்க்க போற படம் ஹிந்தியில எடுக்கப்பட்ட படம். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் டைரக்டா ஓடிடிலயே ஸ்ட்ரீம் பண்ணிருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி படத்துல வரக்கூடிய எல்லா ஆக்ஷன் பாத்தீங்கன்னா தரமா இருக்கு. சரி, கதை அப்படின்னு பார்க்கும்போது படத்துல ஒரு நம்ம ஹீரோ ஒரு ரிட்டையர்டான எக்ஸ் ஆர்மி சோல்ஜரா இருக்காரு. இவருக்கு காலேஜ் படிக்கிற ஒரு பொண்ணு இருக்கா. அவரோட லைஃப் லீட் பண்றதுக்காக ஏதாச்சும் வேலை கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடிகார்டா அந்த ஏரியால இருக்கிற ஒரு பெரிய கையோட பாடிகார்டா நம்ம ஹீரோ போறாரு. அங்க ஒரு சில பிரச்சனை அப்படின்றது ஏற்படுது. இதுக்கப்புறம் அவரோட லைஃப்ல நடக்கக்கூடிய ப்ரூட்டலான ரிவெஞ்ச் டிராமாலாம் என்ன, கடைசி என்னாச்சு அப்படின்றத இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரியா இருக்கு. கண்டிப்பா அந்த படத்துல வரக்கூடிய ஒரு ஆக்டர்ஸ்க்குமே பாத்தீங்கன்னா சும்மா பீக் லெவல் எடுத்திருக்காங்க. அதுக்காக இந்த படத்தை கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்க்கலாம். படத்தோட பேரு பாத்தீங்கன்னா சுபேந்தர். அமேசான் பிரைம்ல தமிழ் டப்பிங்கோட அவைலபிளா இருக்கு. செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த நெக்ஸ்ட் பார்க்க போற படம் ஹாலிவுட்ல ஒரு சூப்பரான சைஃபை ஆக்ஷன் த்ரில்லர் படமா வெளியே வந்திருக்கு. இன்ஃபேக்ட் இந்த படத்தோட ஸ்டோரியை பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி வித்தியாசமா கொண்டு போவாங்க. சரி, கதை என்ன அப்படின்னா படத்துல ஒரு நம்ம ஹீரோ ஒரு ஆர்மி சோல்ஜரா இருக்காரு. இவரோட தம்பி ரீசெண்டா இறந்து போனதுக்கு அப்புறம் கரெக்டா 2 வருஷம் கழிச்சு ரேஞ்சர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டீம்ல பாத்தீங்கன்னா இவர் போயிட்டு ஜாயின் பண்றாரு. கிட்டத்தட்ட ஒரு 7 வாரம் அந்த இடத்துல ட்ரைனிங் எல்லாம் முடிச்சுட்டு கடைசி ட்ரைனிங்ல ஒரு டீமை கூட்டிக்கிட்டு போகும்போது அங்க பாத்தீங்கன்னா வித்தியாசமான ஒரு ஏலியன் இவங்க எல்லாருமே சரமாரி அட்டாக் பண்ண ஆரம்பிக்குது. இதுக்கப்புறம் அந்த ஏலியன் கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக இவங்க எல்லாருமே எதமான ஒரு முயற்சிகளை எடுக்கிறாங்க. கடைசியா அதுல யார் உயிர் பழைச்சாங்க அப்படின்றதுதான் இந்த படத்தோட ஃபுல் ஸ்டோரியா இருக்கு. கண்டிப்பா இந்த படத்தோட ஸ்டார்டிங்ல இருந்து எண்டு வரைக்குமே பாத்தீங்கன்னா படம் போறதே தெரியாது. அந்த அளவு ஸ்கிரீன் பிளேல சும்மா பெரிய எடுத்து வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்ல ஆக்ஷன் சீக்வென்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா பயங்கரமா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. படத்தோட பேரு பாத்தீங்கன்னா வார் மிஷின். நெட்ஃபிளிக்ஸ்ல தமிழ் டப்பிங்ல அவைலபிளா இருக்கு. செக் பண்ணி பார்த்துக்கோங்க. தென் அடுத்து பார்க்க போற படம் தெலுங்குல ஒரு ஹாரர் த்ரில்லர் படமா எடுத்திருக்காங்க. சரி, கதை அப்படின்னு பார்க்கும்போது படத்துல நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா ஒரு மிடில் கிளாஸ் லைஃப் நபரா இருக்காரு. எல்லா மிடில் கிளாஸ் ஃபேமிலி மாதிரியுமே பண தேவை அப்படின்றது இவருக்கு அதிகமா இருக்கு. ஒரு கட்டத்துல இவர் வேலை விட்டு வர தூக்கிறாங்க. இந்த சுச்சுவேஷனை எப்படியாவது ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில ஸ்பிரிச்சுவல் விஷயத்துல இவர் ஈடுபட ஆரம்பிக்கிறாரு. இதுக்கப்புறம் அவருடைய லைஃப்ல நடக்கூடிய சம்பவம்லாம் என்ன, இது எப்படி இவரோட லைஃபை ஃபுல்லாவே அஃபெக்ட் பண்ணுச்சு அப்படின்றது இந்த படத்தோட ஃபுல் ஸ்டோரியா இருக்கு. இந்த படத்தோட ஸ்டோரி கொஞ்சம் ஓல்டு டெம்ப்ளேட் தான் இருந்தாலுமே கண்டிப்பா இந்த படத்தை டைம் ட்ரை பண்ணி பார்க்கலாம். படத்தோட பேரு பாத்தீங்கன்னா ஹனி. சன்நெக்ஸ் ஓடிடி ஆப்ல தமிழ் டப்பிங்கோட அவைலபிளா இருக்கு. செக் பண்ணி பார்த்துக்கோங்க. தென் கடைசியா பார்க்க போற படம் ஹிந்தில ஒரு கிரைம் டிராமாவும் எடுத்திருக்காங்க. இந்த படத்தோட ஸ்டோரி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சிம்பிளா தான் இருக்கும். அதாவது படத்துல நம்ம ஹீரோயின் ஒரு ஃபேமஸான டாக்டரா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இன்ஃபேக்ட் இவங்க வேலை செய்யற அந்த ஆபீஸ்ல இவங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு தனி மரியாதையே இருக்கு அப்படின்னே சொல்லலாம். இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல திடீர்னு இவங்க ஒரு சில பெண்களை செக்ஷுவலா அபியூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி இவங்க மேல ஒரு கம்ப்ளைண்ட் அப்படின்றது ஃபைல் ஆகுது. இதுக்கப்புறம் அவங்களோட லைஃப்ல நடக்கக்கூடிய சம்பவங்கள்லாம் என்ன, உண்மையிலேயே இவங்க என்னமான ஒரு ஆள் அப்படின்றத இவங்க கண்டுபிடிச்சாங்களா இல்லையா அப்படின்றதான் இந்த படத்தோட ஃபுல் ஸ்டோரியா. ஏன்னா இந்த படத்துல இவங்க உண்மையிலேயே அப்படி இருப்பாங்களோ இல்ல இப்படி இருப்பாங்களோ அப்படின்ற அந்த டென்ஷன் பில்டிங் பாத்தீங்கன்னா படம் ஃபுல்லாமே நல்லாவே மெயின்டைன் பண்ணிட்டாங்க. கண்டிப்பா அந்த படத்தை ட்ரை பண்ணி பார்க்கலாம். படத்தோட பேரு பாத்தீங்கன்னா அக்யூஸ்ட். நெட்ஃபிளிக்ஸ்ல அவைலபிளா இருக்கு. செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஃபைனலா இந்த மாதிரி மூவிஸ் அதுக்கப்புறம் வெப்சீரிஸ் அப்படியே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம காக்க முடியுதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.